பெரும்பாலானவங்க நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, எப்படி நோன்பு வந்து ரம்ஜான்ல கடமை ஆகுதோ ஜகாத் கூட ரம்ஜான்ல தான் கணக்கு எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு, பெரிய தப்பு. ஒவ்வொரு முஸ்லிமுக்கு ஒரு தனிப்பட்ட தேதி இருக்க வேண்டும். எவரு ஒரு தனிப்பட்ட தேதியிலே தான் கணக்கு எடுக்கிறாரோ அவர் தான் உண்மையிலேயே கரெக்டா ஜகாத் கொடுக்கக்கூடியவர். யாருக்கு இதுவரைக்கும் அந்த குறிப்பிட்ட தேதியில தான் ஜகாத்து கணக்கு எடுக்கணும்னு சொல்லி தெரியலையோ, நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தை சொல்றேன், அவருக்கு இஸ்லாத்தின் மீது உண்மையான அக்கறை இல்ல, வாழ்க்கையை வீணாக்கிட்டாரு. அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னாலும் அப்படி செஞ்சாதான் அது வணக்கம். இஷ்டப்படி கொடுக்கறதுக்கு பேர் வணக்கம் இல்ல, தன் மனு இச்சை பின்னால் போயிட்டு இருக்கிறோம். அப்போ எப்போ ஜகாத் எடுக்கணும்? அப்போ நமக்கு தெரியுது என்னுடைய பிஎஃப் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி, என்னுடைய கிராஜுவிட்டி எவ்வளோ எனக்கு சேர்ந்து இருக்குன்னு சொல்லி தெரியும். எதெல்லாம் சேமிப்பு நாம வச்சிருக்கிறோமோ அந்த சேமிப்புகள் மீது கூட நாம ஜகாத் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் 8வது சூரை அன்ஃபால் ஆரம்பித்து முழுமையாக ஓதி முடித்தோம். பிறகு 9வது சூரை தௌபாவை ஆரம்பித்துள்ளோம். சூரே தௌபாவுடைய ஒரு வசனம், அல்லாஹு தாலா மூமின்களை பார்த்து சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, மூமின்களே, இன்னா நிச்சயமாக, கசீரன் பெரும்பாலான, மினல் அஹ்பாரி வர் ருஹ்பானி யூதர்களுடைய அணியர்களும் கிறிஸ்துவர்களுடைய அணியர்கள். அஹ்பார் என்றால் யூதர்களுடைய ஆலிமுக்கு வந்து ஹிப்ரு என்று சொல்லுவாங்க, அதனுடைய பன்மை புளூரல் அஹ்பார். கிறிஸ்துவர்களுடைய ஆலிம்களுக்கு ருஹ்பான் என்று சொல்லுவாங்க, ராஹிப் சிங்குலர், ருஹ்பான் புளூரல். அப்போ கிறிஸ்துவர்களுடைய அணியர்களும் யூதர்களுடைய அணியர்களும் என்ன செய்யறாங்க? லயகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்திலி, அநீதியாக ஏமாத்து மக்களுடைய பொருள்களை உண்ணுகின்றார்கள். ஏனென்றால் அவங்க வந்து மார்க்கத்தின் தலைவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்போ நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன செலவு செஞ்சா கூட நமக்கு கொடுக்கணும், நம்ம இஷ்டப்படி அது நம்ம எப்படி செலவு செய்யணும்னு சொல்லி ஆக்குவோம். அந்த ஒரு விஷயத்தை வைத்து ஏழைங்களுக்கு எது போய் சேர வேண்டுமோ அது சேர முடியாமல் ஆகிவிட்டது. சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வல்லதீனா நிச்சயமாக, வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தா, எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைக்கின்றார்களோ, வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில அந்த பொருள்கள் செலவு செய்யலையோ, ஃபபஷ்ஷிர்ஹும், நபியே அவங்களுக்கு சுப செய்தியை சொல்லுங்கள், பிஅஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ செலவு செய்யணும். ஜகாத் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யலைன்னா என்ன ஆகும்? யௌமா யுஹ்மா, தண்டனை. அந்த தண்டனை என்ன? யௌமா யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும், அந்த பொருள்கள் எல்லாமே வந்து நெருப்பில் யுஹ்மா சொன்ன சூடு செய்ய வச்சு, அதை வச்சு அந்த பொருள்கள் எல்லாம் சூடானதுக்கு பிறகு நெற்றிலும் விழா புறங்களிலும் முதுகு மீது சூடு வைக்கப்படும். அந்த தண்டனை கிடைக்கும். அதனால ஜகாத் கொடுத்துடணுங்க. சரி, ஜகாத்துடைய சட்டங்கள் நமக்கு தெரியல. முதல் கேள்வி, 25 30 எடுக்கலாமா? 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தடவை கையை தூக்குங்க. 30 வயது சஹல், 30 வயது, 30 30. ஜகாத் வந்து எப்போ கடமை ஆகுது? நம்ம பெரும்பாலானவங்க நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா, எப்படி நோன்பு வந்து ரம்ஜான்ல கடமை ஆகுதோ ஜகாத் கூட ரம்ஜான்ல தான் கணக்கு எடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு, பெரிய தப்பு. தெரியல, நான் கொஞ்சம் கடுமையா நான் பேசுறேன் இந்த வார்த்தை. இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. ரம்ஜான்ல எப்போ வேணாலும் ஜகாத் வந்து நாம கணக்கு எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறது தப்பு. அப்போ ஜகாத் எப்போங்க கடமை ஆகுது? கவனமா கேளுங்க. ஜகாத் வந்து எல்லா பொருள்கள் மீது ஜகாத் இல்லை. தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள், அறுவடை செய்யப்பட்ட பொருள்கள்,
சுரங்கங்களில் கிடைக்கின்ற பொருள்கள், இந்த விஷயங்கள் மீது தான் ஜகாத் இருக்கு. மற்ற நிலம், வீடு, வண்டி, ஏசி, இந்த பொருள்கள் மீது எல்லாம் ஜகாத் இல்லை. இப்போ ஆடு மாடு யாராவது வச்சிருக்கீங்களா? இல்லை. அப்போ 4 விஷயங்களே நம்ம கேட்போம். ஒன்று தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள். ஜகாத் நான் எப்போ கணக்கு எடுக்கணும்? ஒவ்வொரு முஸ்லிமுக்கு ஒரு தனிப்பட்ட தேதி இருக்க வேண்டும். எவரு ஒரு தனிப்பட்ட தேதியிலே தான் கணக்கு எடுக்கிறாரோ அவர் தான் உண்மையிலேயே கரெக்டா ஜகாத் கொடுக்கக்கூடியவர். யாருக்கு இது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட தேதியில தான் ஜகாத் கணக்கு எடுக்கணும்னு சொல்லி தெரியலையோ, நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தை சொல்றேன், அவருக்கு இஸ்லாத்தின் மீது உண்மையான அக்கறை இல்லை, வாழ்க்கையை வீணாக்கிட்டாரு. ஏன் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படி செய்ய சொன்னானோ அப்படி செஞ்சாதான் அது வணக்கம். இஷ்டப்படி கொடுக்கறதுக்கு பேர் வணக்கம் இல்லை, தன் மனு இச்சை பின்னால் போயிட்டு இருக்கிறோம். அப்போ எப்போ ஜகாத் எடுக்கணும்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட தேதி இருக்கணும். அந்த குறிப்பிட்ட அந்த தேதியில தான் கணக்கு எடுக்கணும். அதான் மார்க்க சட்டம். அது ரம்ஜான்ல இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு முஹர்ரமுடைய 15ஆம் தேதி, முஹர்ரமுடைய 15ஆம் தேதி ஒருவர் 87 கிராம் தங்கம், எவ்வளோ, எந்த அளவுக்கு தங்கம் இருந்தா ஜகாத் கடமையாவது? 87 கிராம் தங்கம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 20 தீனார்கள், தீனார் சொன்னா தங்க காசு, 20 தீனார்கள் இப்போ நாம அது எடை வச்சு பார்த்தா அது 87 கிராம் தங்கம். அல்லது 200 திர்ஹம், திர்ஹம் சொன்னா வெள்ளி காசு, அந்த காலத்துல 200 திர்ஹம் உடைய வெயிட் என்ன? 612 கிராம் வெள்ளி. அல்லது பணம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பணம் இல்லை. அப்போ தங்கம், வெள்ளி, இதுல எதனுடைய வேல்யூ கம்மியா இருக்கு? வெள்ளி. அப்போ எது கம்மியா இருக்கிறதோ அது நாம எடுப்போம். ஒரு கால் தங்கத்தை விட வெள்ளியோட வேல்யூ அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா அப்போ தங்கத்தோட வேல்யூ எடுப்போம். இப்போத்துக்கு 612 கிராம் வெள்ளி. 612 கிராம் வெள்ளி அளவுக்கு காசு இருந்தால் இப்போ எவ்வளோங்க? ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோங்க? இப்போ 295. மாஷா அல்லாஹ், 290, 300 வச்சுக்கலாமா? ஈஸியா அவங்க கால்குலேட் பண்றது. 612 into 300 எவ்வளோ ஆயிடுச்சு? 1,83,600, 1,84,000 வச்சுக்கலாம். ஒருவர் 87 கிராம் தங்கம் வந்துச்சு, அல்லது 612 கிராம் வெள்ளி வந்துச்சு, அல்லது 612 கிராம் வெள்ளி அளவுக்கு காசு இன்றைய நாளில் 1,84,000 ரூபாய், அல்லது 1,84,000 ரூபாய் அளவுக்கு ரஃபீக் பாய் அவருடைய கடையில துணிகள் வச்சிருக்கிறாரு, வியாபார பொருட்கள் வச்சிருக்கிறாரு. அப்போ எந்த நாள்ல 87 கிராம் தங்கம் வருதோ, அல்லது 612 கிராம் வெள்ளி வருதோ, அல்லது 612 கிராம் வெள்ளி அளவுக்கு காசு 1,84,000 ரூபாய் வருதோ, அல்லது 1,84,000 ரூபாய் அளவுக்கு வியாபார பொருட்கள் வருதோ, அந்த தேதி நோட் பண்ணிக்கணும். நம்முடைய உதாரணத்துல அந்த தேதி சஃபருடைய 10ஆம் தேதிக்கு அவர்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னா சஃபருடைய 10ஆம் தேதி அவர் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த வருடம் சஃபருடைய 10ஆம் தேதி வரும்போது இந்த 87 கிராம் தங்கம், அல்லது 612 கிராம் வெள்ளி, அல்லது 1,54,000 ரூபாய், அல்லது 1,84,000 ரூபாய் அளவுக்கு வியாபார பொருட்கள் குறையாமல் இருந்ததுன்னு சொன்னா அந்த தேதி தான் அவருடைய ஜகாத் கணக்கு எடுக்கும் தேதி. அந்த தேதியில தான் ஜகாத் எடுக்கணும். ஏன் நான் அந்த தேதின்னு சொல்றேன்னு சொன்னா, முதல் வருடத்துல தான் நாம ஒரு வருஷம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த வருஷத்திலிருந்து அந்த தேதிக்கு 3 நாள், 2 நாள், 1 நாளுக்கு முன்னால கூட காசு வந்துச்சுன்னு சொன்னா அந்த காசின் மீது கூட ஜகாத் கொடுத்துதான் ஆகணும். புரிஞ்சிச்சாங்க? இப்போ ரேஹான் பாய்
சஃபர் 10ஆம் தேதி அவருக்கு வந்து 1,80,000 ரூபாய் 84,000 ரூபாய் வந்துச்சு. நோட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அது சேர்த்துட்டே இருக்கிறாரு. அடுத்த வருஷம் சஃபருடைய 20ஆம் தேதி வர்றப்போ அந்த 1,84,000 ரூபாய் அதிகமாகி 6 லட்சம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர் வந்து அந்த 6 லட்சத்துல இந்த தொகை மேல ஒரு வருஷம் ஆகல, இந்த தொகை மேல ஒரு வருஷம் ஆகலன்னு சொல்லி பார்க்க கூடாது. அந்த தேதியில அவரிடத்துல எந்த அளவுக்கு பணம் இருக்கிறதோ அது ஃபுல்லா அவர் வந்து ஜகாத்து கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? 40வது பங்கு. 40வது பங்கு என்றால் நாம யூஸ் பண்ற பர்சன்டேஜ் உடைய கணக்குல 2.5% ஜகாத் தரணும். புரிஞ்சிச்சா? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, வந்துச்சு 1,84,000 ரூபாய். அந்த காசு 612 கிராம் வெள்ளி அளவுக்கு காசு வந்துச்சு. சஃபர் 10ஆம் தேதிக்கு வந்துச்சு. நடுவுல ரமதானுடைய செலவு எல்லாம் வந்தது. துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அந்த 1,84,000 ரூபாய் குறைஞ்சிச்சு. குறைஞ்ச உடனே இந்த தேதியை விடக்கூடாது. நான் வந்து தேதி ரீச் பண்ணோம் இல்லை, அந்த தேதி அப்படிதான் வச்சிருக்கணும். இப்போ அந்த 1,84,000 ரூபாய் குறைஞ்சி 1 லட்சம் ஆயிருக்குன்னா அந்த தேதியை விடக்கூடாது. அந்த தேதி மீண்டும் வருகின்ற நேரத்துல அந்த காசு குறைவாக தான் இருந்ததுன்னு சொன்னா இப்போ அந்த தேதியை விட்டுறணும். இல்ல நடுவுல குறைஞ்சி மீண்டும் அந்த தேதி வருகின்ற நேரத்தில் அது வந்து நிசாப் அளவுக்கு, நிசாப் சொன்னா ஜகாத் கொடுக்கிற அளவுக்கு அமௌண்ட், மீண்டும் அந்த தேதி வருகின்ற நேரத்துல நிசாப் அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அந்த தேதி தான் நம்முடைய ஜகாத் கணக்கெடுக்கும் தேதி. புரிஞ்சுச்சாங்க? நடுவுல குறைஞ்சா கூட விடக்கூடாது. இப்போ இருக்கிறாரு நம்முடைய ஜுபேர் பாய், ஹசரத் துமாரே பாஸ் பஹுத் ஹை. ஹசரத் என்கிட்ட வந்து தங்கம் வந்து 20 கிராம் தான் இருக்கு, 20 கிலோ இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 20 கிராம் அச்சா பையா ஜகாத் இல்லை. ஹசரத் என்கிட்ட 100 கிராம் தான் வெள்ளி இருக்கு, ஜகாத் இல்லை. ஹசரத் என்கிட்ட 50,000 ரூபாய் தான் காசு இருக்கு, ஜகாத் இல்லை. ஹசரத் என் வியாபார பொருள்கள் நான் வந்து இம்தியாஸ் பாய் கூட சேர்ந்து கோழி தான் விற்கிறேன், ஒரு கோழி 1 லட்சம் ரூபாயில வச்சுட்டு போயிடும், அதுல கூட ஜகாத் இல்லை. அப்போ ஜகாத் இல்லையா? இந்த 4மே நாம சேர்க்கணும். 20 கிராம் தங்கம் எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு 612 கிராம் வெள்ளி அளவுக்கு இதெல்லாம் சேர்த்தா அதனுடைய வேல்யூ வந்துச்சுன்னு சொன்னா அது நம் மீது ஜகாத் கடமை ஆயிடும். புரிஞ்சுச்சாங்க? ஒரே ஒரு பொருள் வச்சுட்டு இருந்தா, இப்போ மனைவி இருக்காங்க, அவங்கள்ட்ட வெறும் தங்கம் மட்டும் தான் இருக்கு, 87 இல்லை, 60 கிராம் தங்கம் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, அவங்கள்ட்ட காசும் இல்லை வெள்ளியும் இல்லைன்னு சொன்னா அவங்க மீது ஜகாத் கடமை ஆகாது. 60 கிராம் தங்கம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா அப்போ நாம சொல்லுவோம் 87 கிராம் தங்கம் போனாதான் ஜகாத் கடமை ஆகும்னு சொல்லுவோம். ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா. இந்த 4 பொருள்கள்ல 2வது பொருள் 3வது பொருள் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாமே சேர்த்து நாம பார்க்கணும். ஹசரத் சொன்னாரு, கடன் ஒருவர் வந்து 100 கிராம் தங்கம் இருக்கு, தங்க வேல்யூ எவ்வளோங்க? 14,345. நான் எடுத்த கணக்கு ரம்ஜான் 1ஆம் தேதி. அப்போ 100 கிராம் தங்கத்தோட வேல்யூ எவ்வளோ? 14,30,000 இருக்கு. 14 லட்சம் அவர்கிட்ட தங்க வேல்யூ. அவர் 10 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட கடன் இருக்கு. அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டோம்னு சொன்னா 4 லட்சம் தான், அது 87 கிராம் வரைக்கும் ஆவலன்னு சொன்னா ஜகாத் கடமை இல்லை. சரி, தங்கத்துடைய எந்த வேல்யூ எடுக்கணும்? இது எனக்கு ரொம்ப பாராட்டுவாங்க. அவன் விற்கிறவன் கொடுக்குறான் பாருங்க வேல்யூ, அந்த வேல்யூ இல்லை. இப்போ அந்த தங்கம் நான் பணமா மாத்தினா அது எனக்கு எவ்வளவு காசு கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் பார்க்கணும். அந்த வேல்யூ என்ன? அவன் வேஸ்டேஜஸ் சொல்லி மைனஸ் பண்றான் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு தங்கத்துடைய வேல்யூ வந்து 15,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 15,000 ரூபாய் மைனஸ் அந்த 15% வேஸ்டேஜஸ் எடுத்ததுக்கு பிறகுதான் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ, நமக்கு காசு எவ்வளவு கிடைக்குமோ அந்த வேல்யூ தான் எடுக்கணுமே தவிர மார்க்கெட்காரன் எந்த வேல்யூல விற்கிறான்னு சொல்றானோ அந்த வேல்யூ நாம
பார்க்க கூடாது. அதே போல நாம வாங்கினப்போ தங்கத்துடைய வேல்யூ என்ன இருக்கிறது அது பார்க்க கூடாது. நாம ஜகாத்துடைய கணக்கு எடுக்கிற நேரத்துல தங்கத்துடைய வேல்யூ என்ன இருக்கிறதோ அந்த வேல்யூ தான் நாம பார்க்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஒரு நாள் 2 நாள் முன்னால காசு வந்தா கூட அந்த தேதி தான் பார்க்கணும். அந்த தேதிக்கு அல்லாஹ் இந்த நேரத்துல சோதிப்பான். ஒருத்தர் அப்படிதான் ஃபோன் பண்ணாங்க, ஹசரத் நாம நம்முடைய ஒரு விஷயத்தை வித்தோம், ஜகாத் கணக்கு எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னால அந்த காசு வந்துச்சு. இப்போ நான் இந்த காசை வச்சு இன்னொரு வீடு வாங்க வேண்டியதா இருக்கு. பழைய வீடு வித்தோம், அதனுடைய காசு வந்துச்சு, இந்த காசுல புது வீடு வாங்க போறோம், அதுக்குள்ள ஜகாத் கால்குலேட் பண்ற டே வந்துச்சு. சோதனை. அப்ப நான் சொன்ன கொடுத்துதான் ஆகணும். நீங்க ஜகாத் கால்குலேட் பண்ற நாள் அது செலவுல போல உங்ககிட்ட எவ்வளவு இருக்கிறதோ அதன் மீது நீங்க 2.5% ஜகாத் கொடுக்கணும். தெரிஞ்சுச்சாங்க? அதுக்கு பிறகு இந்த சேமிப்பு எல்லாம் இருக்கும், பிஎஃப் எல்லாமே. அப்போ நமக்கு தெரியுது என்னுடைய பிஎஃப் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி, என்னுடைய கிராஜுவிட்டி எவ்வளோ எனக்கு சேர்ந்து இருக்குன்னு சொல்லி தெரியும். எதெல்லாம் சேமிப்பு நாம வச்சிருக்கிறோமோ அந்த சேமிப்புகள் மீது கூட நாம ஜகாத் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்சா இப்போவே கொடுத்துடணும். இல்லைன்னா அந்த காசு நம்முடைய கணக்கு கையில வர்ற நேரத்துல நாம கால்குலேட் 10 வருஷம் நம்ம கணக்கு எடுத்திருப்போம். அந்த காசு வந்ததுக்கு பிறகு அந்த காசுல இருந்து ஜகாத் எடுத்து கொடுத்துட்டு மற்ற மீதி இருக்கிற காசை நாம யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சாங்க? அதுக்கு பிறகு அட்வான்ஸ் அமௌண்ட், வீடுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுக்குறோம்ல, இதுல நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். இது ஏன்னா மார்க்க சட்டப்படி அடமானம் வைக்கிற பொருள் மீது ஜகாத் இல்லை. அடமானம்னா என்ன? தங்கம் நம்ம கடன் வாங்குற நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் அடமானமாக வச்சிரும். அதை அடமானம் வச்சாதான் அவர் காசு கொடுப்பார் நமக்கு. அப்போ மார்க்க சட்டங்கள் என்னன்னு சொன்னா அடமானம் வைக்கப்பட்ட பொருள் மீது ஜகாத் இல்லை. இப்போ உங்க உள்ளத்தை நீங்க கேளுங்க, உங்களுடைய அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறீங்களே அது உங்களுக்கு அது அடமானம் வச்ச மாதிரி இருக்கா இல்ல ஒரு சேமிப்பு மாதிரி இருக்கா? யாருக்கு அது சேமிப்பு போல தெரியுதோ ஜகாத் கொடுத்துருங்க. ஏழைங்க இருப்பாங்க, அந்த அட்வான்ஸ் கொடுத்தாதான் அவங்களுக்கு வீடு, இல்லைன்னா அவங்களுக்கு வீடே இல்லை, ரோட்ல வந்துருவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய சொந்த கருத்து என்னன்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஏழைங்க அது கொடுத்துட்டா அது எடுத்தா எனக்கு வேற இல்லை, வெறும் காசு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஏழைங்களுக்கு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னா அது அடமானத்தை போல இருக்கிறது. ஆகையினால் அவர்கள் மீது அந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கிறது கட்டாயம் இல்லை. புரிஞ்சுச்சாங்க? மற்ற பொருள்கள், இப்போ நான் நிலம் வாங்கியிருக்கேன், நிலத்தின் மீதோ பிளாட்டின் மீதோ கார் மீது எல்லாம் ஜகாத் இல்லை. ஆனா என்னுடைய நியத் என்ன? நான் வாங்குறேன், எதுக்குப்பா வாங்கியிருக்கீங்க? நான் வாங்கியிருக்கேன், நல்ல விலை வந்துச்சுன்னா வித்துருவேன். அப்போ அது வியாபார பொருளாக மாறிச்சு. வாங்கியிருக்கேங்க, இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அது 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், பொண்ணு கல்யாணத்துல அது அதிகமாயிடுச்சு நான் வித்துருவேன். வெறும் அது வாங்கி விற்கிற நீயத்துடன் வாங்கினா அது என்ன பொருள் இருந்தாலும் அது வியாபார பொருளாக மாறிச்சு, அதன் மீது ஜகாத் எடுக்கணும். வாங்கியிருக்கோம், நான் என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியாது, விலை வந்தா வித்துருவேன், வீடு கட்டினா கட்டிக்குவேன், பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொடுத்துருவேன் சொல்லி பல நியத்துகள் இருந்ததுன்னு சொன்னா அந்த பொருள்கள் மீது ஜகாத் இல்லை. தங்க வெள்ளி மீது தாங்க ஜகாத்து. வைரம் முத்து இந்த பொருள்கள் மீது ஜகாத் இல்லை. ஆனா அது நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வச்சு இருந்தோம்னு சொன்னா அது வியாபார பொருள்களாக மாறிவிடும், அதன் மீது ஜகாத் வந்துடும். புரிஞ்சுச்சாங்க? இப்போ நான் கடன் கொடுத்துருக்கேன், காஷிஃப்க்கு நான் கடன் கொடுத்துருக்கேன். காஷிஃப் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கார் 2 லட்சம் ரூபாய். அப்போ ஜகாத் யார் கொடுக்கணும்? யார் கடன் கொடுத்திருக்கிறாரோ அவர் தான் ஜகாத் கொடுக்கணும். யார் கடன் வாங்கி இருக்கிறாரோ அவர் மீது ஜகாத் இல்லை. ஹசரத் கடன் வருமா வராதா தெரியாது ஹசரத். அப்போ ஒரு கடன் திரும்பி வரும்னு சொல்லி நம்பிக்கை இருந்தால் கொடுத்துருவாருப்பா, ஷாரிஃப் கரெக்டா கொடுத்துருவாருப்பா. அப்போ எவ்வளோ 3 லட்சம் ரூபாய் தர வேண்டியதா இருக்கு, கொடுத்துருவாருப்பா. அவரு 7,500 ரூபாய் நான் ஜகாத் கொடுத்துடுறேன். இல்லைன்னா
7,500 நோட் பண்ணி வச்சுக்கணும். ஷாரிக் திருப்பி கொடுக்குற நேரத்தில் அந்த 3 லட்சம் ரூபாய் வாங்கி 7,500 ஜக்காத்தா கொடுத்துடணும். இல்லை பையா அவர் கொடுப்பாரா என்னன்னு தெரியல, ஃபோன் எடுத்தா எடுக்கவே மாட்டேங்கிறாரு, எடுத்துட்டா கூட கத்துறாரு, மறக்காமை செத்து போயிட்டேனா உங்க பயணமெல்லாம் வாங்கிட்டு கபருக்கு போக மாட்டேங்க. நான் அப்படியெல்லாம் இல்லை, 100 பேட்டை வாங்கியிருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டேனா அப்படி மாறுறாரு. ஒரு ஃபோன் பண்ணாரு, அவன் வர்றதுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத்துடைய கணக்கு எடுக்க தேவையில்லை. ஒரு கால் திரும்பி வந்துச்சுன்னு சொன்னா அப்பா இறந்துட்டார் அவரு, பசங்க வந்து அப்பா கபர்ல மாட்டிக்குவாரா சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அப்போ அது உங்களுடைய சொத்து, உங்க பொருள்கள்ல சேர்ந்து ஜக்காத்துடைய நாள் வர்ற நேரத்துல அதனுடைய ஜக்காத்து எடுத்துடலாம். இப்போ வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க பாருங்க, அது வந்து மற்றவர்களுடைய அமானத். அது அப்போ அமானத் மீது நான் எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும்? ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி கேட்குற நேரத்தில் மற்றவங்க கொடுத்தா திருப்பி கொடுப்பேன், இதெல்லாம் சரியான பதில் இல்லை. அது அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும். வேற என்னங்க? ஹனஃபி ஷாஃபியில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இமாம் அபு ஹனீஃபா பெரும்பாலானவங்க ஹனஃபிங்க இருக்காங்க. ஹனஃபிங்கள்ட்ட எல்லா வகையான நகைகள் மீது ஜக்காத் இருக்கு. ஷாஃபியில அணிகின்ற நகைகள் மீது ஜக்காத் இல்லை. அதுலேயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. எல்லாமே அணிகின்ற நகைகள் தான், ஆனா எப்பவுமே அது போட மாட்டாங்க. நகை எப்படி இருக்கும் போடுறது தான், ஆனா கல்யாணத்துக்கு தான் போடுவாங்க தவிர டெய்லி போட மாட்டாங்க. இப்போ இங்க ஷாஃபிகள்லயே கருத்து வேறுபாடு இருக்கு. பெரும்பாலான ஆலிம்கள் சொல்றாங்க, எது நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்களோ அது அணிகின்ற நகைகளாக கருதாதீங்க, அது ஒரு சேமிப்பாக கருதி ஜக்காத் கொடுத்துருங்க. டெய்லி எது போட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. மற்ற சிலவங்க சொல்றாங்க அப்படிலாம் இல்லை, அது அணிகின்ற நகை தானே கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. நல்லது கொடுத்துடணும். இதெல்லாம் எங்க போக போகுது? கபர்ல வரும் இன்ஷா அல்லாஹ். முடிந்த அளவுக்கு அல்லாட்டு கொடுத்துடணும் இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சொல்லிட்டேன்னா, அவர் வந்து முதல்ல அந்த டேட் நோட் பண்ணாரு. அடுத்த வருஷம் அந்த டேட் வர்ற நேரத்துல அந்த தொகை உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா அந்த தேதி போயிடும். தொடர்ந்து ஒரு தேதி வந்து ஜக்காத் கொடுத்துட்டே இருந்தாருங்க. ரபியுல் அவ்வளுடைய 12ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி அவருடைய ஜக்காத் நாளா இருந்துச்சு, தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு வருஷம் அந்த தேதி வர்ற நேரத்துல அவர்கிட்ட ஜக்காத்துடைய அளவே இல்லைன்னு சொன்னா அந்த தேதி போயிடும். புரிஞ்சுச்சாங்க? யாருக்கு ஜக்காத் கொடுக்கலாம்? ஜக்காத் வந்து மனிதர்களுக்கு தரணும். மதரசா மஸ்ஜித் சொல்லி ஒரு ஸ்தாபங்கள் இந்த பொருள்களுக்கு கொடுக்க கூடாது. மனிதர்களுக்கு ஏழைங்களுக்கு தரணும், ஏழைகளுக்கு தரணும். ஏழை யாரு? ஏழை யார் என்றால் அவர் வந்து வாழ்வதற்கு, இது முக்கியமான சட்டம், ஏழைக்கு தரணும். ஏழை யார் என்றால் வாழ்வதற்கு தேவையான பொருள்களை விட அதிகமாக 612 கிராம் வெள்ளி அளவுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லாதவர் ஏழை. வீடு இருக்கு, சோஃபா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இப்போ ஏசி கூட தேவையில்லை. வாழ்றதுக்கு தேவையான விஷயங்களை விட எக்ஸ்ட்ரா அவர்கிட்ட எந்த ஒரு பொருள் இல்லை, அது பொருளுடைய மதிப்பணம் சொல்லல, எந்த ஒரு பொருளும் இல்லை, அந்த பொருளுடைய மதிப்பு 612 கிராம் வெள்ளி இல்லை என்றால் அப்படிப்பட்டவர் தான் ஏழை. அப்போ அவருக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கலாம். ஆனா அந்த ஏழை சையதாக இருந்தால், சையதுன்னு சொன்னா ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினர்களாக சையத் என்று சொல்லுவாங்க. சென்னையில, கேரளால நீங்க போனீங்கன்னா தங்கள் என்று சொல்லுவாங்க, நீங்க நாகூருக்கு போனீங்கன்னா சாஹிப் என்று சொல்லுவாங்க, பக்தாதுக்கு போனீங்கன்னா ஷரீஃப் என்று சொல்லுவாங்க, ஷுரஃபா. அவங்களுக்கு ஜகாத் தரக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்னங்க ஆகும்? எங்க ரசூலுல்லாவுடைய பிரியத்துல அவங்களுக்காக கொடுக்க மாட்டீங்களா? ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள். இது ஜகாத் வந்து மினிமம்ங்க, 2.5% வந்து மினிமம். எவனோ நரகவாதி ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அல்லாஹ் வந்து ரொம்ப கம்மியான விலை வச்சிருக்கான். யாருமே கொடுக்காம நரகவாதி ஆகக்கூடாது. 2.5% எல்லாமே கொடுத்துடலாம்.
ஆனா அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யற மற்ற செலவுகள் ஆரம்பமாகுது. அல்லாஹ் நம்ம கேட்டோம் இல்ல, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபி உங்கள்ட்ட கேட்கறாங்க என்ன செலவு செய்யணும், யார் மீது செலவு செய்யணும். குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன், நீங்க செலவு செய்யற அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யற பொருள்கள் மீது முதல் உரிமை யாருடையது? தாய் தந்தையுடைய உரிமை. தாய் தந்தைக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. அப்போ ஜகாத் மட்டும் தான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது இல்ல, தாய் தந்தைக்கு கொடுக்கறதும் ஜகாத், பள்ளிவாசலுக்கு தாய் தந்தைக்கு கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது, பள்ளிவாசலுக்கு கொடுக்கறதும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது. புரியுதாங்க? இவங்களுக்கு தரக்கூடாது. இன்னும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய பாட்டனாருக்கும் அவங்களுடைய தந்தை தாய்க்கும் நான் கொடுக்க கூடாது. என்னுடைய பிள்ளைங்களுக்கும் என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கும் நான் ஜகாத் கொடுக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அப்போ நான் அப்பாவுக்கு ஜகாத் கொடுக்கலன்னா அப்பாவுடைய நிலைமை என்ன ஆகும்? வெக்கம் வரல? நீ ஜகாத் கொடுக்குற அளவுக்கு சேர்த்து வச்சிருக்க, உன் அப்பா கிட்ட செலவு செய்யறதுக்கு காசு இல்லைன்னு சொன்னா இதனாலே தெரிஞ்சிச்சு நீ எப்படிப்பட்ட மனிதன் சொல்லி. தாய் தந்தைக்கு கொடுக்க கூடாது, பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது, பேர பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது. இது தவிர சகோதர சகோதரிகள் ஏழையாக இருந்தால் முதல் உரிமை அவங்களுக்கு தான். சகோதர சகோதரிகள் சித்தப்பா, பெரியம்மா, மாமா, தாய் மாமா இவங்கெல்லாம் ஏழையாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தான் முதல் உரிமை. அவங்களுக்கு ஜகாத்துன்னு சொல்லி கொடுத்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும்னு சொன்னா அன்பளிப்பு என்று சொல்லி கொடுத்துடலாம். முடிந்த அளவுக்கு முக்கியமான சட்டங்களை நாம் கேட்டோம். இதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்போ வேணாலும் உங்க மஹல்லால இருக்கிற ஆலிம்கள்ட்டையும் இல்லை எங்கள்கிட்டையும் கேட்கலாம். ஏதாவது ஒரு மீதி சட்டங்கள் இருந்துச்சுன்னா நாளைக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயான்ல அது எக்ஸ்ட்ரா சேர்த்து நாம பேசலாம். எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.